ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் காஞ்சிபுரம் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து 2 கிள்ளி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1, அது தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானவுடனே இந்த தாளிப்பை போட்டுக்கலாங்க. இது பொரியட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையானுடன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. வதங்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இது வதங்கட்டும் நல்லா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கலவையை நம்ம இந்த மாவில் கலந்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவில் போட்டு நம்ம கலக்கி இட்லியை தட்டில் ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதில் மாற்றிக்கலாம். நான் இட்லி ஊற்றிட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வேர்க்கடலை சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னியோட கூட சாப்பிட்லாம். நான் வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.